ஓம் சாந்தி. குருப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவதை ஆத்மாக்களுக்கும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இந்த சங்கமுகத்தில் பாபாவை உண்மையிலும் உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஸோ அந்த வகையில் நாம் எல்லோருமே இன்னைக்கு பாக்கியவான் ஆத்மாக்கள். சில சமயத்தில் இன்னைக்கு கூட பாபா சொல்லியிருக்காங்க, சில சமயத்தில் குஷியாக இருக்கீங்க, சில சமயம் குஷி ஆகவில்லை அப்படி என்று சொல்லியிருக்கார் தெளிவாக. ஸோ பாபாவுடைய நம்ம எப்போது எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, மானம் அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி குளிர்ச்சி வெப்பம் எது வந்தாலுமே நம்ம சமநிலை வகிக்க வேண்டும். அப்போது அந்த சமநிலை வகிக்கிறதுக்குன்னா பாபாவுடைய நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாபா தெளிவாக புரிய வச்சிட்டார். கடவுளுடைய குழந்தையாக ஆக வேண்டும் என்றால் என்னவாக ஆகும் என்றால் எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாபா கூட அப்படி தான் பண்ணுறாரு. எப்படி துவாபரகத்தில் எவ்வளோ நிந்தனை பண்ணியிருக்கான் சிவபாபாவுக்கு, அப்படி இருந்தாலுமே பொறுமையாக இருந்து சங்கமுகத்தில் அழகாக நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டார். ஸோ எல்லாருமே நம்ம புரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எல்லாமே விஷயம் பாபா நீங்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய பார்வை தூய்மையாக வச்சுன்னு கிரிமினல் பார்வை இருக்கக்கூடாது, சிவில் பார்வை, அந்த தூய்மையான பார்வை இருக்கணும். இப்போ எப்படி ஒரு வீட்டிலேருந்து நம்ம ஜன்னல் வழியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம், ரோட்டில் யார் போகிறாங்க யார் வராங்கன்னு, அதே போல் தான் ஆத்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த இரு கண்களுக்கு மத்தியில் நம்ம கண்கள் வழியாக பார்க்குது. அப்படியே இதை நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணே இருக்கணும். எங்கே வெளியே போனாலும் சரி, எங்கே வெளியே வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, நம்ம ஆத்மா உள்ளேருந்து நம்ம கண்கள் வழியாக ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறது இப்படி என்று பயிற்சி செய்யணும். அதுபோல் செஞ்சால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். நான் கூட வந்த புதுசில் பஸ்ஸில் போகிற பழக்கம் உண்டு. அப்போ 2016 17 18 இப்போ தான் கொரோனா டைமில் தான் பைக்கில் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதுக்கு முன்னாடி உக்காந்துட்டுனா நிறைய அதே பயிற்சியை பண்ணிகிட்டு இருப்போம். அப்படியே யார் யார் போகிறாங்க, இவங்கெல்லாம் தேவாத்மாக்கள், இது ஆத்மா அவங்க உடம்புல இருக்குது, நம்முடைய உடம்புல கூட ஆத்மா இருந்து பார்க்குது. அப்படி அந்த டிட்டாச்சாக போகணும். அப்போ தான் அந்த பாபாவுடைய கனெக்ஷனில் பார்க்க முடியுது. இல்லை நம்ம நிறைய சேவை பண்ணுறோம், நம்ம அந்த புகழ்ச்சியினுடைய மாலைக்கு போனால் கண்டிப்பாக பாபா பிடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் எவ்வளோக்கு இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி விலகி போனால் தான் நம்ம பாபாவை கையில் வச்சுக்க முடியுது. அந்த பயிற்சி செய்யணும். சில சமயத்தில் நான் நாராயணனாக இருக்கிறேன், அந்த சொரூபத்தில் நம்முடைய தலையை சுற்றி அந்த ஒளியினுடைய கிரணங்கள், அந்த ஒளியுடைய ஒளி வட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒளி வட்டம் மூலமாக என்னுடைய பின்னாடி அந்த தூய்மையுடைய சக்தி இருக்குது, என்னுடைய ஆத்மாவோட நெட்டில் இருக்குது. இப்படி நம்ம பயிற்சி நான் பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய நான் தான் அந்த ஆட்டோவில் உட்காந்தாலுமே சரி, நான் நாராயணன், நான் சத்திய நாராயணன் சொல்லிட்டு அது உட்காந்துட்டு எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்துன்னு பார்த்து அந்த டைமில் அங்கே ஒரு நிறைய ஃபேக்ட்ரிலாம் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் நான் அந்த ஆட்டோவில் உட்காந்துருக்கும் போது இல்லை சென்டரில் எல்லாருக்குமே அவங்களுடைய கண்களை பார்த்துட்டே திருஷ்டி கொடுத்துன்னு போவோம். அந்த எப்படி இந்த சுனாமி கடல் அலைகள் ஒரே மொத்தமாக எல்லாத்தையும் அள்ளின்னு போடும் அப்படியே கடல் உள்ள. அதுபோல் அந்த சக்தி, அந்த சுனாமி வர மாதிரி அந்த பாபாவுடைய சக்திகளை அவங்க நெட்டில் கொடுப்போம். இந்த ஆத்மா சீக்கிரம் வரணும், பாபா குழந்தையாகனு சொல்லிட்டு இதேமாரி பயிற்சி பண்ணணும். ஆக்சுவலி ப்ராக்டிக்ஸ் நம்ம எங்கே போனாலுமே சரி, அப்போ பாபா வெற்றி பெற செய்கின்றார். ஸோ அதுபோல் இந்த ப்ராக்டிஸ் மூன்றாவது கண் மூலமாக நாம் பார்க்கணும், அந்த பயிற்சி இருக்கணும். அது சில சமயம் நமக்கே மறந்துடும். இந்த லௌகிகத்து வேலை உள்ளே போயிட்டா வச்சுக்கோங்க, ஆத்மாவும் தெரியாது பரமாத்மாவும் தெரியாது, நம்ம ஆட்டுன்னு வேலை உள்ள அது உள்ள மூழ்கிடும். அப்படியே பாபா கூட அடிக்கடி ரைமிங்காக ஒரு கமெண்ட்ஸ் அடிப்பார், நகைச்சுவை பேசுவார் சிவ பாபா. சில சமயத்தில் பாபா குழந்தைங்க லௌகித்தில் போட்டால் அந்த வேலையில் மூழ்கி என்னையும் மறந்துடுறாங்க, ஆத்மாவும் மறந்துடுறாங்க. அப்படின்ட்டு நிறைய பாபா குழந்தைங்க லௌகிக வேலையில் மூழ்கிடுவாங்க. அப்படிலாம் போகாதீங்க, சமநிலை வச்சுக்கிட்டு தெளிவாக இந்த ராஜயோகத்தின் மூலமாக, இந்த மௌன சக்தியின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு பாபா நிறைய முரளிகள் தினமும் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஸோ அந்த வகையில் இந்த மூன்றாவது கண்ணு பாபா இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அதே போல் இந்த ஞானத்தினுடைய வாள் எப்படியோ ஒரு பெரிய கத்தி இருக்குது, அந்த கத்தி ஷார்ப்பெல்லாம் கண்டிப்பாக யாருமே அது எந்த ஒரு காய்கறி கூட வெட்டவே முடியாது. அதுதான் இந்த ஞானம் என்ற ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கலியுக ஆத்மாக்கள்லாம் நம்மளை நிறைய நிந்தனை பண்ணுவாங்க. அப்போ அவங்கள சமாளிக்கணும். அப்போ ஞானம் இருந்தால் தான் அவங்கள சமாளிக்க முடியும். இப்போ சங்கர சிவன் எப்படி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கரெக்டாக சொல்லணும். ஞானம் இருந்தால் சொல்ல முடியும் அவங்களுக்கு. ஸோ இதுபோல் ஞானத்தை கூர்மையாக வச்சுக்கணும்.
அதேமாரி நம்ம சத்தியகுத்து போனோம்னா அங்கே என்னென்ன போகணும், அங்கே எப்படி ரெடி ஆகணும், அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். இங்கே வந்து அங்கே போயிட்டு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வந்து சத்தியகுத்தில் அங்கே என்னென்னா, அங்கே என்ன பயிர் வைக்கணும், அங்கே என்ன சாப்பிடணும், அதுக்கு வந்து இங்கே ரிஹர்சல் பண்ணணும். சங்கமுகத்தில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடம் வந்து சங்கமுகம் வந்து. அதனால் வந்து நம்ம வந்து இங்கே இந்த சங்கமுகத்தில் என்னென்ன விதவிதமான பயிற்சி செய்யணும். வந்து என்ன அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படிலாம் இங்கே வந்து கூச்சமே படக்கூடாது. வந்து ஈகோ வரக்கூடாது. வந்து எல்லாத்தையும் விட சொல்கிறார் பாபா. தேகாபிமானத்தை விட சொல்கிறார். வந்து எல்லாத்தையும் விட்டால் தான் நம்ம வந்து அங்கே சத்தியகுத்து உள்ளே போக முடியும். இங்கே 16 கலைகள், எல்லா தெய்வீக குணங்கள் எல்லாம் தாரணை பண்ணிட்டு போகணும் அப்படியே முழுவதுமாக. அது யார் நினச்சா என்ன, நினைக்கலாம், நமக்கு என்ன, நம்ம வந்து தாரணைகளை செய்யணும், நடைமுறையில் கொண்டு வரணும், அந்த சக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறணும். இதுபோல் பாபா இன்னைக்கு முரளியில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார். வந்து அந்த ஞானம் என்ற வால் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். வந்து அது இருந்தால் தான் நம்ம யோகத்திலே கனெக்ட் பண்ண முடியும். இல்லைனா வந்து கீழே ஓடிட்டுருக்கும். வந்து இந்த டிவி பார்த்தாலும் சரி, எந்த ஒரு பழைய நினைவுகள்லாம் வரும். அப்போ தான் வந்து உட்காந்து யோகத்தில் உட்காரும் பொழுதுலாம் பழைய நம்ம 5 வயசுல யாராவது நம்ம அடிச்சிருப்போம், அது ஞாபகம் வரும். இப்போ வந்து யோகத்தில் உட்காரும் பொழுதுல, அப்போ அந்த யோகத்தில் உட்காரும் பொழுது தான் அந்த ஆத்மா தூய்மை அடைய. வந்து எவ்வளோக்கு வந்து வருதோ பாபாட்ட ஒப்படைக்கணும். அந்த கரெக்டாக ஒப்படைக்கணும். இது தப்பு செஞ்சேன், இது தப்பு செய்யலை, அப்படி ஒப்படைக்கும் பொழுது அப்போ அந்த ஆத்மா ரொம்ப தூய்மை அடைய. வந்து அப்போ தூய்மை அடைஞ்சுன்னா நம்மளுடைய பார்வை வந்து சிவில் பார்வையாடு, வந்து தூய்மையான பார்வையாகிவிடும். ஸோ இது போல் இன்றைக்கி பாபா இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிற முரளியில் வந்து நாம் தான் வந்து பூஜைக்குரிய இருந்தோம், இப்போ பூஜாரி ஆகிட்டோம் அப்படி என்று எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கின்றார். ஆன்மீகம் என்றால் தினமும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆன்மீகம் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வரது கிடையாது. எல்லாத்தையுமே தினம் ஒரு புது பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். வந்து அதுதான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸோ இது போல் இன்றைக்கி பாபா அந்த கவனம் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த 7 விகாரங்களில் அந்த கவனக்குறைவு, சோம்பல், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விகாரம். அதெல்லாம் வெற்றி பெற்று நம்ம வந்து பல காலத்திற்கு, எல்லா யுகத்திற்கும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுபோல் இன்றைக்கி பாபா விசேஷமாக சொல்லியிருக்கார் முரளியில். பாபா என்ன சொல்கின்றார், உடனடியாக பாபா வந்து அன்பினுடைய அந்த மகத்துவத்தை புரிஞ்சு கொண்டு நம்ம சேவையில் ஈடுபட்டு நம்ம வெற்றி பெற வேண்டும். இதுபோல் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து ஜீன் போத மாதிரி நம்ம வந்து மேலேயும் போகணும், சூட்சும வதன போகணும், ஒரு செகண்டில் பரந்தாமத்து போகணும், ஒரு செகண்டில் தேவதை சொருபம். அடிக்கடி நம்ம வந்து மனசை வந்து பிஸியாக வச்சுக்கணும் ஜீன் போத மாதிரி. வந்து இது போல் இன்றைக்கி பாபா முரளி சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல் நாமும் பயிற்சி செய்து நம்முடைய பார்வையை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் ஓம் சாந்தி. மீண்டும் நாளை காலை அமிர்த வேளையில் சந்திக்கலாம். ஓம் சாந்தி.